மீண்டுமாக இந்த நாளிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியம் என்ற தலைப்பிலே மீண்டும் நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படி நம்ம முக்கியமான சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே தடுமாற்றங்களும் நமக்கு வரும். இதை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி நமக்கு சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி நாம் சரியான தீர்மானம் எடுத்து அதை எப்படி நாம் ஜெயம் கொண்டு வருகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில நேரத்தில் இந்த விஷயத்தில் சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் வரும் பொழுது பலர் தவறான சில முறைகளை கையாண்டு அதன் மூலமாக தவறான முடிவெடுத்து பின்பு அவர்கள் எடுத்த அந்த தீர்மானம் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறதும் உண்டு. அது எல்லாத்தையுமே நம்ம புரிந்து சரி செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நம்ம தவறான தீர்மானம் எடுத்து அந்த முடிவு தவறாக இருக்கும் என்றால் அதனால் வருகிற பாதிப்புகள், அந்த டேமேஜஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதற்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வைத்து நான் சில விஷயத்தை சொல்ல போகிறேன். அவருடைய வாழ்க்கையில் கூட அவர் தீர்மானம் எடுக்கிற விஷயத்தில் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா விதத்திலையும் நாம் கடந்து வருகிற பாதையில் தான் அவர் ஏற்கனவே கடந்து விட்டார். ஆகையினாலே அவருடைய வாழ்க்கை நமக்கு எல்லா விதத்திற்கும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்பொழுதும் நாம் அதற்குரிய சில முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலை எப்போ வந்தது என்று கேட்டிங்கன்னா, அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட சில குழப்பங்களும் தடுமாற்றங்களும் அவருக்கே கூட சம்பவித்தது உண்டு. அதை நம்ம இப்போ நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 26:36 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட பிடித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது
அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. இங்கே ஜெபம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் எடுக்கிறார். அந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை அவர் கையில் எடுக்கிற அந்த நேரத்தில் 2 விஷயங்கள் அங்கே டீல் பண்ணப்படுது. ஒன்று இயேசு கிறிஸ்து முடிவெடுக்கிற விஷயம், இன்னொன்று சீஷர்கள் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளுகிற விஷயம். காரியங்கள் 2, தீர்வு 1. புரியுதுங்களா? காரியங்கள் 2, தீர்வு 1. இங்கே இயேசு கிறிஸ்து தானும் ஜெபித்தார், சீஷர்களையும் ஜெபிக்கும்படி ஊக்கப்படுத்தினார் அல்லது வற்புறுத்தினார் என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த 2மே நடந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த காரியங்கள் நடக்கிறதற்கு என்ன நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலே அவர் எப்பவுமே ஆல்ரெடி அவர் வெல் ப்ரிப்பேர்ட். அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாருமே வாழும்படி விரும்புவார்கள். வாழ பிறந்தவர்கள் வாழும்படி விரும்புவார்கள். அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே வாழ்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அவர் பிறக்கவில்லை, மரிப்பதற்காக அவர் பிறந்தார். அவர் பிறந்த பொழுதே இந்த காரியம் அறிவிக்கப்பட்டது. அவர் பிறப்புக்கு முன்பதாகவே அவருடைய சிலுவை மரணம் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் சொன்னார். ஏசாயா 9:6 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவருடைய பிறப்பை முன்னறிவித்த ஏசாயா தன்னுடைய புத்தகத்தின் 53வது அதிகாரத்திலே கிறிஸ்துவின் மரணத்தை தெளிவாக விவரித்தார். அவர் பிறப்பை அறிவித்த அதே தீர்க்கதரிசி அவருடைய சிலுவை மரணத்தையும் சேர்த்தும் அறிவித்தார். அப்போது நம்ம வாழ்க்கையில் பார்க்கணும், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய இறப்பு கூட தீர்மானிக்கப்பட்டது, கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தின்படி தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு. அப்படி இருக்க அவர் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே கூட அவ்வப்பொழுது தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்ல தவறவே இல்லை. யாருமே பிறப்பை நினைப்பாங்க, பிறந்த நாளை நினைப்பாங்க. ஆனால் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய மரண நாளை யாருமே சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் சொல்லிகிட்டே தான் இருந்தார். நிறைய முறை சொன்னார். இதே மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் இன்னொரு இடத்துல நான் காட்டுகிறேன் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அது முதல் இயேசு தான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று வேதம் சொல்லுது. அவர் எங்கே மரிப்பார் என்பதை சொல்றார். எருசலேமில் போய் மரிப்பார், அவருடைய மரணம் எருசலேமில் நடக்கும் என்பதை சொல்றார். அடுத்தது யாரெல்லாம் அவர் உபத்திரவப்படுத்துவாங்க அந்த மரண நேரத்தில்? மூப்பர்கள், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், இவர்கள் மூலமாய் அவர் பல பாடுகளை பட்டு அவர் கொல்லப்படுவார், அவர் சிலுவையில் அடிக்கப்படுவார் என்பதை
எவ்வளவு துல்லியமாக சொல்கிறார் பாருங்கள். அவருடைய மரணம் எங்கே நடக்க போகுது, யாரெல்லாம் அந்த இடத்துல அதற்கு பின்னணியாக இருப்பாங்கன்றதையும் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார். அப்போது அவருடைய மரணத்தை குறித்து அவர் ஏற்கனவே வெல் ப்ரிப்பேர்டு, அதுக்கு ஆயத்தமாக இருந்தார். அது அவருக்கு துல்லியமாக தெரிஞ்சது, எந்த இடத்துல நடக்கும், யார் மூலமாக நடக்கும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்படி தெரிந்திருந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது அந்த மரண நேரத்துக்குள்ளே வரார். சொல்லப்போனால் அவர் எந்த ஒரு காரியத்தையும் தன்னிச்சையாகவே செய்யலை. எல்லாவற்றையும் பிதாவின் வெளிப்பாடோடு செஞ்சார். ஏற்கனவே தன்னை குறித்து தீர்க்கதரிசிகளால் முன்னுரைத்ததான வார்த்தைகளை பார்த்து பார்த்து செய்தார். அந்த வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது இந்த வார்த்தைகள் இந்த தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது என்னும் சில நேரத்தில் மேற்கோள் காட்டவும் செஞ்சார். ஆக மொத்தத்தில் அவருடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்தும் அவருக்கு தடுமாற்றமே இருக்கலை. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அவருடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்தந்த நாளில் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்த வெளிப்பாட்டையும் அந்தந்த நாளில் அவர் பெற்றுக்கொண்டே இருந்தார். இப்படி காரியங்கள் இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் எதிர்பார்த்து செய்ததுனாலே அவருக்கு பிரச்சனை இருக்கலை. எதுவுமே நமக்கு ஆக்சிடென்டலாக திடீர்னு நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது நமக்கு பிரச்சனையாக இருக்கும். பயப்படுவோம், தடுமாறுவோம். எதிர்பாராமல் ஒன்று நடந்தால் அது நமக்கு தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே எதுவுமே எதிர்பாராமல் நடக்கலை, எதிர்பார்த்தே நடந்தது. அதனாலே அவருக்கு தடுமாற்றம் என்பதே இருக்கவில்லை. எல்லாமே கரெக்டாக போச்சு. அப்படி இருந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு. எருசலேமில் தான் நடக்க போதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் தெரிந்தவர் க்ளீனாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஊழியத்தின் நாட்கள் எல்லாம் நிறைவேறி இன்னும் ஒரு வாரத்தில் அவர் எருசலேமில் மரிக்கப் போகிறார் என்ற உடனே அவருக்கு அது தெரியுது. இன்னும் ஒரே வாரம் தான் தனக்கு லைஃப்பில், இன்னும் ஒரே ஒரு வாரம் அந்த உலகத்தில் வாழ போகிறோம். அந்த நேரம் வரும்போது அந்த கடைசி வாரம் என்னென்ன செய்யணுங்கிற காரியத்தையும் அவர் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டார். இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள். அவர் எருசலேமுக்கு வரும்பொழுது அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனியாய் வருவார் என்று தீர்க்கதரிசியினால் அறிவிக்கப்பட்டதை அறிந்திருந்தார். அதனாலே அவர் அதே மாதிரி பவனியாக வந்தார். அது தானாக செய்யலை, தீர்க்கதரிசியினால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. மீகா தீர்க்கதரிசி அறிவித்ததை அவர் பார்த்து அதை அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். பவனி வந்தார். எருசலேமிலே அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கணும், அந்த காரியத்தையும் கரெக்டாக செய்தார். தேவாலயத்தை சுத்திகரித்தார். எருசலேமிலே தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி பஸ்காவை ஆசரிக்கணும், அதையும் செய்தார். அந்த கடைசி வாரத்தில் என்னென்ன நடக்கணும் எல்லாத்தையும் செய்தார். அப்போ பாருங்கள், அவர் எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருந்தார். எருசலேமிலே தனக்கு மரணம் என்பதை முன்னால் அறிவித்தவர் அந்த மரண நேரம் வரும் பொழுது அவரே எருசலேமுக்கு நேராக அவரே புறப்பட்டு வந்தார். நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தனக்கு ஆபத்துனா அந்த இடத்த விட்டு தப்பித்து போக தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல போனால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து, இந்த இடத்துல போனால் நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்திற்கு போகிறதை தவிர்ப்பாங்க எல்லாருமே. ஆனால் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே தனக்கு மரணம் நடக்க போகுது என்பதை முதல்லையே சொன்னவர் இப்போ இவராகவே எருசலேமுக்கு வந்தார். தானாக வந்தார். யார் அவரை வற்புறுத்தி கூட்டிட்டு வரல, அவரே வந்தார். எதுக்கு வந்தார்? தன்னுடைய மரணம் அங்கே நடக்க போது அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே தான் வந்தார். இப்படி இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர்டாக வந்தவர் அடுத்த நாள் அந்த மரணம் தனக்கு நடக்க போது அந்த சூழ்நிலை வரும் பொழுது அவருக்கே ஒரு தடுமாற்றம் வருகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் 100 மனிதன், இன்னொரு பக்கம் 100 அவர் தெய்வம். அவர் மனித குமாரனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். அவர் தேவகுமாரனாக இருந்து அவர் காரியங்களை தெய்வீகமாய் நடத்தினவர். மனுஷகுமாரனாக அவருடைய அடுத்த பக்கம் இருந்ததினாலே அதற்குரிய பலவீனங்கள், அதற்குரிய தடுமாற்றங்கள் அவருக்கு வரத்தான் செய்தது.
ஏன்னா மனுஷருக்குரிய அத்தனை சோதனைகளையும் அவர் மனுஷகுமாரனாய் இருந்து கடந்து போனார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கொடிய மரணம் அதெல்லாமே அவருக்கு நினைவிலே வருகிறது. அதெல்லாம் நடக்க போதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்படி தெரிகிறதான அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் காரியம் அவருடைய இருதயத்தில் தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தோடு பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 சீஷர்களை மாத்திரம் அவர் கெத்செமனே என்ற தோட்டத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். 12 சீஷர்களோடும் அந்த தோட்டத்து வரைக்கும் வந்தவர் மற்றவர்களெல்லாம் தோட்டத்தை எல்லையிலேயே நிற்க வச்சுட்டு 3 பேரை மாத்திரம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அவர்களே ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபத்தையும் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த தோட்டத்துக்குள்ளே 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய வேதனைகளை முதல்ல அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறார். அப்பொழுது அவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் அப்படின்னு இந்த 3 பேருக்கு மட்டும் சொல்கிறார். இப்போ நீங்கள் பாருங்கள், அவருடைய ஆத்மா ஒரு பெரிய மன போராட்டத்தில் இருக்குது. மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, தேவகுமாரன் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த கொடிய மரணம் தனக்கு முன்பாக இருக்கிறதை அவர் உணரும் பொழுது அவருடைய ஆத்மா மரணத்திற்கு ஏதுவாக துக்கம் கொண்டது. வேதனை, ஐயோ இந்த கடுமையான பாதையை நான் எப்படி கடந்து போக போகிறேன். இந்த கடுமையான பல மணி நேரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரங்கள் அவர் உபத்திரவங்களை சந்தித்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரங்கள் அந்த கொடிய பாதையிலே நான் எப்படி போக போகிறோம் அதை நினைக்கும் போது அவர் அதை அறிந்திருந்தும் இதுவரையிலும் தடுமாறாமல் சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது அவருக்கே ஒரு தடுமாற்றம் வருகிறது. நல்ல கவனிங்க, நான் ஏற்கனவே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அதை வாசி 21வது வசனத்தில் அதை சொன்ன உடனே பேதுரு ரியாக்ட் பண்ணுவான். ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தனித்து கூட்டிக் கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டானான் பேதுரு. உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானேனர், நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் நீ மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அந்த சிலுவை மரணத்தை அவர் அறிவிக்கும் பொழுது அது நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னாக்க அந்த நேரத்தில் அவனை கடிந்து கொண்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானேனாரு, நீ எனக்கு இடரலாக இருக்கிறேன்னாரு, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறாயினாரு. இவ்வளவு தூரம் அந்த மரணத்தை குறித்து தெளிவுள்ளவராயிருந்து அதை தன் இருதயத்தில் வைத்து கொண்டு அது நடக்கக்கூடாது என்று சொன்னவனை கூட இப்படி கடிந்து கொண்டவர் இப்பொழுது அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த காரியம், இந்த சிலுவை மரணம் நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லும்பொழுது அவன் எனக்கு இடரல் என்று சொல்லி அவனை திட்டினவர் இப்போ அவரே சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஏன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரு மாற்றம்? அதை வேண்டாம் என்று சொன்னவனை கடிந்து கொண்டவர் இன்னைக்கு அவரே சொல்றாரு, உமக்கு சித்தம் இல்லைனா இது எனக்கு வேண்டாம் பிதாவேங்கிறாரு. அப்போ இதுதான் ஒரு பிரச்சனையின் உச்சகட்டத்திலே எந்த மனிதருக்கும் ஏற்படுகிறதான ஒரு போராட்டம்.
இது ஒரு கடுமையான மன போராட்டம். இந்த கடுமையான மன போராட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். சில நேரத்தில் கடுமையான பாதைகளை நீங்கள் கடந்து போகும்போது, மிக வேதனையான பாதைகளின் வழியே நீங்கள் போகும்போது, இந்த மனப்போராட்டம் அப்படியே தடுமாற செய்யும். இந்த மனப்போராட்டம் ரொம்ப கடுமையானது, தடுமாற செய்யும். அது அப்படியே உங்களையே புரட்டி போட்டுரும். உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே புரட்டிடும். இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைமை. அந்த சிலுவை மரணம் நடக்கணுன்றதில் எவ்வளவு தெளிவாக இருந்தார். அது நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்லும்பொழுது, எனக்கு பின்னாக போய் சாத்தானே அவனை கடிந்து கொண்டார், நீ எனக்கு இடரலாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ அவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கபடி செய்யுங்கிறாரே. இது 42வது வசனத்தில் பாருங்க. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. இதில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்காது அப்படின்னா, வேற வழியே இல்லை அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன். வேற ஏதாவது ஒரு வழி இருக்குதுன்னா இதிலிருந்து நான் தவிர்த்து விடுங்கள், இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க அப்படின்னு கேட்குறார். எவ்வளவு பாரத்தோடு, அதுவும் ஜெபத்தில் அவர் முன்பு எவ்வளவு ஆயத்தமாக இருந்தாரோ அதெல்லாம் அப்படியே மாறி இப்பொழுது அதை தவிர்க்க வாய்ப்பு கிடைக்குமா, அதை தவிர்க்க முடியுமா என்று அவருடைய இருதயம் தவிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில காரியத்தில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிற வேளைகள், தவிக்கிற வேளைகள் உங்களுக்கு வரும். அந்த தடுமாறுகிற வேளைகளும் தவிக்கிற வேளைகளும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், அதுதான் இங்கே பாடம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் தடுமாறுகிற நேரங்களும் தவிக்கிற நேரங்களும் முடிவெடுக்க முடியாமல் போராடுகிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? யாராவது ஒரு மனுஷனிடத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்டோம், அல்லது போராடிக்கிட்டே என்னமோ ஒன்று செய்ய தோணுது, அதை செஞ்சு முடிச்சிடறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் செய்யலை. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாத்திரம் பேதுருவே கூப்பிட்டு, பா இப்படி இருக்குதுப்பா, என் மனசில் போராட்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவன் தானே ஏற்கனவே அப்ஜெக்ட் பண்ணவன். அவனையே கூப்பிட்டு, அப்பா அன்றைக்கி நான் சொல்லும்போது நீ என்ன அன்றைக்கி அவ்வளோ தூரம் இது உமக்கு சம்பவிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ எனக்கே தடுமாற்றமாக இருக்குது, இது சிலுவையில் போகிறதா வேணாமான்ட்டு அப்படி ஒரு தடுமாற்றமாக இருக்குது, நீ ஏதாவது ஒரு எனக்கு ஆலோசனை சொல்லேன் அப்படின்னு ஒரு பேதுருவிட்ட கேட்டிருந்தாருன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? வாங்காண்டவர் எங்கே தலை தெரியாமல் எங்கே தலைமறைவாயிடுவோம், எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிடுவோம், இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம், இந்த நாட்டை விட்டு ஓடிடுவோம், எங்கேயாவது போய் நம்ம ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருப்பான். இது தப்பிக்கணும் அவ்வளோதானே, வாங்க ஓடியே போயிடலாம், எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவன் ஐடியா கொடுத்துருப்பான். மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்தா அப்படி தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் அவர் மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கல, அல்லது அவராகவோ சரி என்ன செய்யறது, ஏதாவது ஒன்று செய்வோன்னு அவர் நினச்சிருந்தான்னு அவரே கூட தவிர்த்திருக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், அவர் இது மனப்போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் நிற்கும்போது அவர் மனுஷ ஆலோசனைக்கு போல தெய்வ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்துட்டார். பிதாவின் பாதத்தில் முகங்குப்புற விழுந்துட்டார். முகங்குப்புற விழுந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் வேண்டுதல் செய்தார். 1 மணி நேரம் போராடுறார் இந்த காரியத்தை குறித்து. 1 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவர் ஜெபிக்க சொல்லிவிட்டு போனதான சீஷர்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டார்,
நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா கேட்கிறார். 40வது வசனத்தில் அவர் சீஷரிடத்தில் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா கேட்டுட்டு அடுத்தது அதுக்கான ரீசனையும் சேர்த்து சொல்றாரு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்போ நான் கடுமையான சோதனையில் இருக்கிறேன், மன போராட்டம் என்கிற சோதனையில் இருக்கிறேன். நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். எனக்கு நேரிடுகிற இந்த சோதனையில் நான் ஜெபிக்கிறேன். 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன். இந்த 1 மணி நேரம் ஜெபிச்சதில் அவர் டோட்டலாக கிளியர் ஆகிட்டார் நினைக்கிறீங்களா? ஆகலை. 1 மணி நேரம் அவர் ஜெபிச்சும் இயேசு கிறிஸ்து இன்னும் கிளியர் ஆகலை. அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அவர் ரிலீவ் ஆகலை. இப்போ அந்த நிலையிலேயே பார்க்குறாரு, இவங்கெல்லாம் தூங்குறாங்க. இப்போ சொல்கிறாரு, நானே இந்த சோதனை மன போராட்டத்தில் 1 மணி நேரம் ஜெபிச்சு நான் இன்னும் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகலை. நீங்கள் இப்படி தூங்குறீங்களே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னோட 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. 1 மணி நேரமாவது என்னோடு விட விழித்திருக்க கூடாதா கேட்குறார். இப்போ இவர் சோதனை கடக்கிறதுலே அவருக்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய போராட்டம் நடக்குது. சீஷர்களுக்கு இன்னும் போராட்டம் ஸ்டார்ட் ஆகலை, இனிதான் அது ஸ்டார்ட்டே ஆக போகுது. இப்போ இவருக்கு ஏற்கனவே பண போராட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இனிதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதனால் சொல்கிறாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது எங்கூட விழிச்சிருக்கலாமே. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனமானது சொல்கிறார். இதை சொல்லி அவங்கள உணர்த்திட்டு மறுபடியும் போகிறார். 42ஆம் வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணார். அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே 1 hour ஜெபிச்சு அவர் ஒன்றும் கிளியர் ஆகலைன்னு சொன்னேன். ஏற்கனவே ஜெபித்து 1 மணி நேரம் ஜெபித்த பிறகும் அவருக்கு அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கல. அதனால தான் 2வது தடவை திருப்பி அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். அந்த 1 hour ப்ரேயரில் அவருக்கு கிளியர் ஆகியிருந்தார்னா இன்னொரு மணி நேரம் ஜெபிச்சிருக்க மாட்டார். அப்போ அந்த 1 hour ப்ரேயரில் அவருக்கு கிளியர் ஆகாததுனால தான் அடுத்த 1 மணி நேரமும் அதே வார்த்தைகளையே சொல்லி ஜெபித்தார். அப்போ கிளியர் ஆகியிருந்தார்னா அவர் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 2வது தடவை அவர் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு அதன் பிறகு பார்க்குறார். திரும்பி 43ஆம் வசனம். அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவனுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணார். இப்போ 2 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு அவருக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சா? மனதில் தெளிவு வந்துருச்சா? இல்லை, வரல. திரும்பியும் போகிறாரு. திரும்பி பார்க்குறாரு, மறுபடியும் தூங்குறாங்க. திருப்பி எழுப்பி விட்டு ஜெபிக்க சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு 1 மணி நேரம் போய் ஜெபிக்கிறார். இப்போவும் வேற ஜெபிச்சாரா? இல்லை, அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணார். அப்போ என்ன தெரியுது? இந்த 2 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு அவர் இன்னும் கிளியர் ஆகலை. 3வது 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனியுங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் போராட்டங்கள், வேதனைகள் நமக்கு வரும். முடிவெடுக்க முடியாத தருணங்கள் எல்லாம் வரும். அப்பொழுதெல்லாம் நீங்கள் நீண்ட நேரம் ஜெபிச்சு தான் முடிவுக்கு வரணும். இன்றைக்கி நிறைய பேர் அது செய்யாமல் சுலபமான ஷார்ட்கட் மெத்தட் எடுக்க நினைக்கிறாங்க. என்ன, யாராவது மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்டுட்டு காரியத்தை செய்ய நினைக்கிறாங்க. தப்பாக போய் முடிஞ்சிருது. இல்லைன்னா அவங்க மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செஞ்சிட்றாங்க.
அதுவும் தப்பாக தோணிடுது. சில நேரத்தில் யாராவது தீர்க்கதரிசி சொல்லுவாங்களா, அவங்ககிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி யாராவது தீர்க்கதரிசி சொல்லுகிற ஊழியக்காரை தேடி போய் அங்கே போய் கேட்குறாங்க, அவங்க ஏதாவது சொல்லி வைக்கிறாங்க, கடைசியில் அதுவும் தப்பாக போகுது. எல்லாமே தப்பாக போகுது. நான் சொல்கிறேன், எந்த மனுஷனிடத்தில் நீங்கள் வாங்குகிற ஆலோசனை தவறாக முடியும், அல்லது நீங்களாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி செஞ்சீங்கனால தப்பாக போயிடும், அல்லது நீங்கள் ஏதாவது தீர்க்க தரிசனம் வரமுள்ளவங்களை ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடினாலும் அங்கேயும் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன தான் செய்கிறது? எங்கேயும் போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை குறித்த மொத்த வரைபடத்தை வைத்திருக்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கை குறித்த அத்தனை தேவ திட்டங்களும் அவர் கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. யாரிடத்தில் திட்டம் இருக்கிறதோ அவர்கிட்ட போங்க, அவர்கிட்டயே போங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை குறித்து திட்டம் யார் கையில் இருக்குதோ அவர் தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும், அவர் தான் உங்களுக்கு சரியான பதிலை சொல்ல முடியும். வேறு எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா அவங்க கையில் உங்கள் வாழ்க்கையின் திட்டம் கிடையாது. தப்பான ஒன்று சொல்லுவாங்க, அது உங்கள் பிரச்சனைகளை அதிக மோசமாக்கிடும். தப்பான ஆலோசனை கேட்டு தப்பான முடிவெடுத்து கடைசியிலே நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், நீங்கள் ஒரு உலக மனுஷனிடத்தில் வேணால் ஆலோசனை கேட்காத ஒரு நபராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களாகவே துருதுருன்னு ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு நீங்கள் பொறுமை காக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் என்ன செய்யலாம், யாராவது தேவ மனுஷர்கள் தீர்க்க தரிசனமாக ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது போய் கேட்டிங்கன்னா அது பல நேரத்தில் உங்களுக்கு தவறான பதிலை அவர்கள் மூலமாக கூட சேர்ந்துடும். நீங்கள் கர்த்தரிடத்தில் போகிறதை தவிர வேறு எங்கே போனாலும் தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட ஊரிலே கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் பிரசங்கிக்க போயிருந்தேன். அப்போ போயிருந்த பொழுது அந்த சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி வீட்டில் என்னை ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நான் அந்த வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். போன பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி, கிரானைட் ஸ்டோன்ஸ் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த கிரானைட் ஸ்டோன்ஸை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மற்றும் பல காரியங்களை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்கள் தொழில் திடீர்னு அப்படியே விழுந்துருச்சு. பல இடத்துல எங்களுக்கு நஷ்டம் வந்தது, பொருட்கள் டேமேஜ் ஆச்சு, நஷ்டமாயிடுச்சு. அதனாலே எங்கள் தொழில் முடங்கி ஏராளமாக கடன் ஆயிடுச்சு. கடன் கொடுத்தவங்களாம் எங்களை நெருக்கடி கொடுத்தாங்க, அவதூறாக பேசினாங்க, எங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்ட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. உடனே அந்த நேரம் பார்த்து ஒரு ஊழியர் வந்தார் எங்கள் ஊருக்கு. அந்த ஊழியர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர், அவர் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறவர். அதனால் அவர்கிட்ட போனால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் அவர்கிட்ட போனோம். அந்த நேரம் பார்த்து எங்களுக்கு வெளிநாட்டிலே ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் வரும், லேக்ஸில் வரும். அப்படி பேசாமல் இந்த பிஸ்னஸை தூக்கி வச்சுட்டு அப்படியே அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வர்ற சம்பளத்தை வாங்கி அப்படியே கடனெல்லாம் அடைச்சிடலாமான்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலை வாய்ப்பை எங்களுக்கு கொண்டு வந்தவர் ஒரு ஏஜெண்ட். அவர் ஒரு பெரிய தொகையை கேட்டார். இந்த தொகையை நீங்கள் செலுத்துங்க, உங்களுக்கு ஃபாரின் போய் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அதை நம்பி எங்கிட்ட இருந்த சில லேண்டெல்லாம் கூட விற்று ஒரு கார், நல்ல காஸ்ட்லி கார் வச்சுருந்தோம். மற்றதெல்லாம் விற்று கடன் அடைச்சாச்சு. ஒரே ஒரு நல்ல கார் வச்சுருந்தோம். அந்த கார் ஒன்று தான் எங்களுக்கு அங்கே ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு, முக்கியமான இதாக இருந்துச்சு. இப்போது அந்த தொகையை கொடுக்கணுன்னா இந்த காரை விற்றா தான் கொடுக்க முடியும். சரி, அவசரத்துக்கு நம்ம விற்றே ஆகணும் என்று ஒரு மோசமான ரேட்டுக்கு அந்த காரை வேறு வழி இல்லாமல் விற்றோம்.
எப்படியாவது அந்த டேட் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அதனால் அதுக்குள்ளே பணத்தை கட்டணுமே அப்படின்னு நாங்கள் வச்சுருந்த அந்த நல்ல கார் அது மோசமான ரேட்டுக்கு ஒருத்தர் இடத்துல விற்று எங்களுடைய அவசரம் எங்களை அப்படி பண்ணிடுச்சு. விற்று அந்த பணத்தையும் கொண்டு போய் கொடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணோம். எதுக்கும் ஒரு ஊழியக்கார இடத்துல கேட்கலாம் என்று சொல்லி நாங்கள் போய் அந்த தீர்க்க தரிசன மரம் உள்ள அவரிடத்துல போய் கேட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, என்ன செய்யறது? உடனே அவர் ஜெபித்து விட்டு சொன்னார், கர்த்தர் தான் இதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் தான் இதை உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் நினைச்சதை செய்யுங்க, ஆண்டவர் தான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார் என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தீர்க்க தரிசனம் உரைச்சார். உடனே நாங்கள் அதை நம்பி அந்த கார் அப்படியே விற்று அந்த பணத்தை எடுத்து அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட அப்படியே கொடுத்தோம். நடந்தது என்ன? அந்த ஏஜென்ட் அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். ஏற்கனவே கடன், இப்போ அதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டோம். வச்சிருந்த ஒரே ஒரு காரு, காஸ்ட்லி பொருளோ அதான் ஒரே ஒரு காரு, அதையும் விற்று கொடுத்து நாங்கள் வேலைக்கு போயிடலான்னு பார்த்தா அந்த பணமும் போச்சு. கடைசியில் அந்த ஏஜென்ட் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இப்போ எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் அந்த தூக்கிட்டு போனது ஏஜென்ட்டாக அது திரும்பி வந்து கொடுக்கும்படிக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம முடிவெடுக்க தெரியாமல் தடுமாடுகிற நேரத்தில் எந்த ஒரு மனுஷ ஆலோசனையில் போய் நிற்காதீங்க. நீங்களாக உங்களுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அல்லது யாராவது தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களான்னு கேட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு கேட்டுட்டு அவங்க சொல்கிறதபடி ஏதாவது செஞ்சு வைக்காதீங்க. கடைசியில் அது உங்களுக்கு பிரச்சனையாய் முடிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே நம்ம எங்கே போகணும்? நம்மை குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அவருக்கு தான் நம்முடைய வாழ்க்கை குறித்த அத்தனை காரியங்களை குறித்தும் திட்டம் இருக்குது. அவர் ஒருவர் தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அவரிடத்தில் போய் நில்லுங்கள், ஆண்டவரிடத்தில் போய் நில்லுங்கள். அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். அவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார், என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். இதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது பெரிய மனப்போராட்டம், சிலுவை மரணம் அவரை பயமுறுத்துகிறது. அந்த கொடிய 18 மணி நேரங்கள் அவரை தடுமாற பண்ணுகிறது. வெறும் டக்குன்னு கூட்டிகிட்டு போய் சிலுவையில் அடித்து அப்படியே கொல்லலை. வாரினால் அடிப்பாங்க, முள்முடியை சுடுவாங்க, முகத்தில் துப்புவாங்க, ஒரு தடி எடுத்து தலையில் அடிப்பாங்க, முள்முடிவில் அடிப்பாங்க, முதுகெல்லாம் கிழிந்து ரத்தம் ஊற்றும். வாரினால் அடிக்கும் பொழுது அவ்வளவு காயங்கள் வரும். அதெல்லாம் தாங்கணும். சிலுவையிலே கொண்டு போய் ஆணிகளால் அடிப்பாங்க, முகத்தில் துப்புவாங்க, சிலுவையில் தொங்கும் போதும் கேவலமாக நிந்திப்பாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கும்போது அவரால் அது எப்படி கடக்கிறதுன்னு தெரியல. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகள் உங்களுக்கு முன்னால் இருக்கும்போது எப்படி கடக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போக வேண்டிய இடம் தேவ சமூகம். ஆண்டவருடைய சமூகத்திற்கே போங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. இயேசு கிறிஸ்து முதல் மணி நேரம் ஜெபிச்சாரு, இன்னும் தெளிவு வரல. இன்னொரு மணி நேரம் ஜெபிச்சாரு, அப்பவும் தெளிவு வரல. மீண்டும் அதே வார்த்தைகளை சொல்லி இன்னொரு மணி நேரம் ஜெபிச்சாரு. இப்போ அவருக்கு மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சு. 45வது வசனத்திலே, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. அந்த வேளை வர்ற வரைக்கும் 3 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார். இப்போ அவர் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டார். இந்த 3வது கடைசி ஜெபம் பண்ணும்போது தெளிவாயிட்டார். தெளிவாய் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, எழுந்திருந்து போவோம் என்று கூப்பிட்டுட்டு போகிறார். இந்த நேரத்தில் தனக்கு இருந்த அந்த சோதனையின் பாதைகளிலே அவர் ஜெபித்து ஜெயித்தார். சீஷர்களுக்கும் அதே காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னோடு 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? கேட்டு கேட்டு அவங்கள எப்படியாவது அவங்கள ஜெபிக்க வைத்து ஜெயத்தின் வழி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு பார்த்தாரு. ஆனால் அவர்களோ அந்த நேரம் முழுவதும் தூங்கியே கழிச்சிட்டாங்க.
இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். கம்பீரமாக அவர் சிலுவை மரணத்தை சந்திக்க சென்று விட்டார். ஆனால் அந்த இடத்தில் இருந்ததான சீஷர்கள் அவருடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணி தள்ளிவிட்டு கடைசியிலே அவர்கள் சோதனை வந்த பொழுது தடுமாறினாங்க. பேதுரு 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். இவ்வளவு நிலைமையெல்லாம் பேதுருக்கு வந்துருச்சு. ஏன் தெரியுமா? அவன் ஜெபிக்க இயேசு கிறிஸ்து அவனை உணர்த்தின பொழுது, அவனை வற்புறுத்தின பொழுது அவன் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டான். அதனுடைய முடிவை அவன் சந்திக்கிறான். கொடிய வேதனை. அவன் கிறிஸ்துவை சபித்து சத்தியம் பண்ணி மறுதலித்து அவன் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனையும் ஜெபத்திலே நினைவு கூர்ந்ததினாலே அவன் தப்பித்து கொண்டான். ஏதோ ஜஸ்ட் அவன் பாதுகாக்கப்பட்டான். அந்த ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க. அதுவும் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-32 2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இப்போ பேதுருகிட்ட அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். என்ன? சாத்தான் உங்களை சுலக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். உத்தரவு கொடுத்தாச்சு. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அவன் ஜெபிக்கலை. 3 தடவை ஆண்டவர் அவனுக்கு சொல்லி 3 மணி நேரம் அவன் தூங்கியே வீணாக்கிட்டான். ஆனால் அவனுக்காக இவர் ஜெபிச்சார். ஜெபிக்கின்றது அவருக்காக இவர் ஜெபிச்சதுனாலே அவன் மறுதலிக்காமல் போக முடியல. மறுதலிச்சான். ஆனால் சபித்து சத்தியம் பண்ணினவன் பின்பு குற்ற உணர்வோடு அவன் போய் தன்னை மாய்த்து கொள்ளாமல் தப்பிச்சிட்டான். இல்லைன்னா அவனுடைய கதியும் யூதாஸ் மாதிரி தான் இருக்கும். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதுவும் ஜெபந்தான். தனக்காக அவர் 3 மணி நேரம் ஜெபித்தார். பேதுருவை 3 மணி நேரம் ஜெபிக்க சொன்னார். ஆனால் அவன் செய்யலை. இவர் ஜெபித்தவர் தானாக ஜெயிச்சிட்டாரு. ஜெபிக்காதவன் மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்ணுறான். அவனுக்காக இவர் செய்த ஒரு ஜெபம் அவனை காப்பாற்றி விட்டது. அவ்வளோதான், காப்பாற்றி விட்டது. இன்றைக்கு உங்கள் போராட்ட நேரங்களில், தடுமாறுகிற நேரங்களில், தவிக்கிற நேரத்தில், முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுகிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்படிப்பட்ட வேளைகளிலே நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? தடுமாறுகிற நேரம், போராடுகிற நேரம், முடிவெடுக்க தெரியாமல் தவிக்கிற நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? யாராவது மனுஷ ஆலோசனை கேட்டு போகிறீங்களா? அல்லது நீங்களாகவே ஒரு காரியத்தை செய்வோம் துணிஞ்சு செய்கிறீங்களா? இல்லை யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லி ஏதாவது நமக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி எங்கேயாவது ஓடுறீங்களா? இல்லை, உங்கள் வாழ்க்கையின் அத்தனை திட்டங்களையும் தன்னிடத்தில் வைத்திருக்கிற தேவ சமூகத்திற்கு போய் நிற்கிறீர்களா? இந்த 4 காரியத்தில் நீங்கள் எதை செய்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வேற எங்கேயும் ஓடல. தன்னை குறித்த முழு திட்டத்தையும் வகுத்திருக்கிற பிதாவின் சமூகத்திற்கே வந்தார். 3 மணி நேரம் காத்திருந்தார். அதன் பிறகு தெளிவாயிட்டார். போவோம், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், போவோம் வாருங்கள், கம்பீரமாய் நடந்து போனார். காரணம் என்ன? அவருக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், இந்த 3 மணி நேரத்துக்கு பிறகு அவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். 3 மணி நேரத்துக்கு முன்னால் அவர் தடுமாறிட்டு இருந்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நீங்கபடி செய்யும்னு தடுமாறினார். என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சீஷனிடத்தில் புலம்பினார். மனுஷனிடத்திலே அவர் தன்னுடைய வியாகுலத்தை சொல்லி புலம்பினார். ஆனால் ஆலோசனைகளை அவர் மனுஷனிடத்தில் கேட்கவில்லை.
என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வியாகுலத்தை பகிர்ந்து கொண்டார். ஆனால் ஆலோசனை அவர் பேதுருகிட்ட வாங்கலை. அவர் ஆலோசனைகளை பிதாவினிடத்தில் மட்டும்தான் வாங்கினார். யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரத்துக்கு மேலே இதே இயேசு கிறிஸ்து எவ்வளவு தடுமாற்றத்தோடு இருந்தார். ஆனால் 3 மணி நேரத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக மாறிட்டார். அது இடையில் இந்த 3 மணி நேரத்தில் என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, ஜெபம் நடந்துச்சு. அது இடைப்பட்ட அந்த 3 மணி நேரத்தில் அவர் செய்ததெல்லாம் வெறும் பிரேயர் மட்டும்தான். அதுதான் அவரை அப்படி தூக்கி நிறுத்தி கம்பீரமாய் காரியங்களை சந்திக்க வைத்தது. ஜெபிங்க, எதுவானாலும் தேவ சமூகத்திற்கு ஓடுங்கள். குழப்பமான நேரம், தடுமாறுகிற நேரம், முடிவெடுக்க தடுமாறுகிற நேரம், உங்களை தவிக்க வைக்கிற நேரம், என்னது செய்யறதுனே தெரியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் எதுவுமே செய்து எங்கேயும் ஓடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தை மட்டும் நாடிப்போம். அங்கே தான் உங்களுக்கு பதில் இருக்கிறது. அங்கே தான் உங்களுக்கு தெய்வ திட்டம் இருக்கிறது. என் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் கடந்த 38 வருஷத்திலே மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற தருணங்கள், குறிப்பாக ஊழியத்தின் பாதையிலே நிறைய கடந்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது தான் நேரடியாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இப்படி தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும். சில விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது மாதிரி தான். சிலுவை மரணம் தெரியும், ஆனால் அதை சந்திக்கிறதற்கான தைரியம் இல்லை, விருப்பம் இல்லை. அதை தவிர்த்தா நல்லா இருக்குமே. அதே மாதிரி சில விஷயங்கள் எனக்கே பிடிக்காது, ஆனால் ஆண்டவர் சொல்வார், இதை தான் நீ செய்யணும்னு வரும். செய்ய ஆரம்பித்த பிறகு தான் அதனுடைய பிளஸ்ஸிங்கே தெரியும். சில தவறான முடிவெடுக்கிற மாதிரி நம்ம இருதய தடுமாறும். ஆண்டவர் சொல்வார், இதை செய்யக்கூடாது, அமைதியாரு, இந்த முயற்சி செய்யாத, அமைதியாருன்னுவார். அமைதியாக இருக்க வேண்டியிருக்கும். அவர் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு அவரே சொல்லுவார் அடுத்தது என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு சொல்லுவார். அதை செய்யறதுக்கான தைரியம் நமக்கு துளி கூட இருக்காது. அதை செய்யறதுக்கான திறமை நமக்கு இருக்கிறதாகவே நமக்கு தெரியாது. அதை செய்யக்கூடிய விருப்பமும் நமக்கு இருக்காது, தைரியமும் இருக்காது, அதற்குரிய எந்த ஆதாரமும் நமக்கு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்வார், செய்யினுவார். ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எங்கிருந்து தான் வருதோ தெரியாது, அந்த ஒரு தைரியம் வரும். எங்கிருந்து தான் வரும்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வரும். அப்படியே கிளம்பி நிற்க அந்த விசுவாசம், ரைட் முடிச்சிடுவோன்னு அப்படி ஒரு ஃபெய்த் வரும். இறங்கின உடனே காரியங்கள் அழகாக வாசல் திறக்கும். இப்படி தான் செய்வார் ஆண்டவர். ஒரு வார்த்தை அப்படி ஒரு செகண்ட் அப்படி பேசிட்டார்னா அப்படியே காரியங்கள் தலைகீழ மாறிடும். இயேசு கிறிஸ்துக்கு அதான் நடந்துச்சு. 3 மணி நேரத்துக்கு முன்னாலே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு தடுமாறி புலம்பினவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன அழகாக சொல்ல, 45வது வசனத்திலே தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பணிகளை பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்ததுன்னு கேஷுவலாக சொல்லிட்டு நடக்கிறாரு. எப்படி இது முடிஞ்சது அவருக்கு? ப்ரேயர், அவ்வளோதான். ஜெபம் அவர் அப்படியே திருப்பி போட்டுருச்சு. அதுதான் நமக்கும் செய்யும். ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அத்தனை திட்டங்களும் தேவனாகி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் பதில் சொல்வார். பதிலை மட்டுமல்ல, அதை செய்வதற்குரிய விசுவாசத்தையும் திட நம்பிக்கையையும் ஆதரவுகளையும் எல்லாத்தையும் அவரை சேர்த்து செய்வார். ஆட்டோமேட்டிக்காக காரியம் ப்ரொசீட் ஆகும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்து போயிட்டே இருப்பீங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழி. ஜெபியுங்கள், தெய்வ ஆலோசனையை கர்த்தரிடத்தில் பெறுங்கள், முன்னேறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையை முடிவெடுக்க முடியாமல் தடுமாடுகிற வேளைகள், தவிக்கின்ற நேரங்கள், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் உண்டாயிருக்கிறது என்று மனுஷனிடத்திலே புலம்புகிற சூழ்நிலைகள், இவைகள் எது வந்தாலும் எல்லாவற்றுக்கும் உம்முடைய பாதத்தில் மாத்திரமே எங்களுக்கு தீர்வு இருக்கிறது என்பதை எங்கள் இயேசுராஜா மூலமாக
நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் இயேசு ராஜா மூலமாகவே நாங்கள் அறிந்து கொண்டோம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய அடிச்சுவடுகளை பார்த்து புரிந்து கொண்டோம். நாங்களும் ஆண்டவரே தடுமாறுகிற நேரம் வரும்பொழுது, போராடுகிற வேளை வரும்பொழுது, முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற சூழ்நிலைகள் வரும்பொழுது மனுஷரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டு விடக்கூடாது. அல்லது நாங்களாகவே துணிந்த ஒரு காரியத்தை செய்ய துணிந்து விடக்கூடாது. அல்லது யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா என்று எங்கேயாவது ஓடிப்போய் கேட்க ஓடக்கூடாது. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆலோசனை பெற்று அதில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுவே முழுக்க முழுக்க எங்களை வெற்றி சிறக்க பண்ணும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, நீங்களே மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளை தினத்திலே மீண்டும் இன்னொரு புதிய தலைப்பிலே நாம் அடிப்படை சத்தியங்களாக வேறொரு காரியத்தை தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.